எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் மாஸ் மகா கிங். நம்ம ஹவுசிங் போர்டு பில்டிங் பழைய பில்டிங்கில் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா புறா அண்டலில் புறா நிறைய தங்கி இருக்குது. நம்ம அதை பிடிக்க போகிறது எப்படின்னு நீங்களே பாருங்கள். நாங்களும் நிறைய தடவை ஒரு 5-6 தடவை பக்கமாக போய் பார்த்தோம், இருப்பாங்களா இல்லை புறா இருக்க மாட்டாங்களான்னு. இன்றைக்கி சும்மா யதார்த்தமாக போய் பார்த்தோம். அப்படியே வந்து எக்கு இருந்துச்சு. எக்கை பார்த்துட்டு வெயிட் பண்ணோம். ஒரு 2 hours பக்கமாக வெயிட் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த பிடிக்கிறதுக்கோசரம் ஏணி இதெல்லாம் எடுத்து வந்து கொஞ்சம் கம்பியெலாம் அடித்து கூண்டுலாம் அடித்து ரெடி பண்ணியிருந்தோம். லைட்டாக கொஞ்சம் மட்டும் கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து உட்காருவாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரியே மேடம் வந்தாங்க. உள்ளார வந்தோடனே என்ன பண்ணிட்டோம், அப்படியே தண்டா தம்பி சாக்கு அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாச்சு. இப்போ தான் மேடம் உள்ளே வராங்க. வந்தோன்னே உட்காருவாங்க. உட்காந்து இப்போ பாருங்கள் எங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு. கேமரா எடுக்கும்போது ரொம்ப பதட்டமாகிடுச்சு. நான் கேமராவே கீழே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி உட்காந்துட்டு எங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் சுற்றி முற்றி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என் தம்பி உடனே டக்குன்னு பறந்து போய் பிடிச்சான் அந்த புறாவை. நான் பதட்டத்தில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நின்றுருந்தேன். ஓடி போய் பிடிச்சிட்டான் பாருங்கள். அவன் எவ்வளோ டேலண்டானவன். இந்த புறா பிடிக்கிற தம்பியை பாருங்கள். இந்த வெள்ளை சட்டை போட்டவன் தான். செம்மையாக பிடிப்பான் புறாலாம். இது பாருங்கள் நான் தான். எக்கோடைய அந்த ஃபீமேல் புறாவை கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சா அது குஞ்சு பொறிக்குமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 days தான் இருக்குது. அது போட்டால் அடுத்த வீடியோ நான் கன்ஃபார்ம் போடுறேன். இதுதான் ஃபீமேல் புறா. அடுத்து மேல் புறா பிடிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா அது ஒரு 2 hours ஆகிடுச்சு. அதையும் ஈஸியாக பிடிச்சோம். இதுதான் மேல் புறா. ஒயிட் கலர் தான். அது பார்த்திங்கன்னா சீக்கிரம் பழகுமா பழகாதா என்ன பண்ணுறது, இல்லை கொண்டு போய் கொடுத்துடலாமான்னு பார்த்தோம் என்கிட்ட. அப்புறம் பார்த்தா அது சீக்கிரம் பழகிக்கிச்சு. கையில் உட்காடுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சா, அதனால் நான் அந்த புறாவை ரொம்ப லைக் பண்ணியிருக்கிறேன். நான் பாருங்கள் சீக்கிரம் பழகிக்கிட்டாங்க. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை, பொட்டுக்கல்லை, கம்பு இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. புதுசாக வந்திருக்காங்களா அதனால்.